ஸோ லாஸ்ட் போன வருஷம் வந்து மே மாசம் வந்து நம்ம பழைய வீட்டுல வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணோம். இப்போ வந்து ஒரிஜினலாவே வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய வாய்க்கால். ஸோ வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வாய்க்கால வந்து என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. அப்பயே பாத்துருப்பீங்க, வீட்டுல நீச்சல் குளத்துலயே பாத்துருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு நீச்சல் தெரியும். எனக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியாது. இவங்க 2 பேருக்கு வந்து வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நீச்சல் கத்து கொடுத்தா அனுப்பிச்சிடுறோம். நீச்சல் சொல்லி தர போறீங்க. ஆமா, உனக்கு யாரு பேரு? மொத போட்டி ஃபர்ஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டி. ஒரு போட்டி என்ன போட்டினா, யார் மூச்சை பிடிச்சி அதிக நேரம் வந்து தண்ணிக்குள்ள இருக்காங்கன்னு நல்லா முடியும். 1 2 3 ஸ்டார்ட். அவுட்டு ஜீவிதா, அவுட்டு எங்க அம்மா, அவுட்டு சுபிக்ஷா. 3 செகண்டுக்கு ஒருக்கா வெளியில இருந்து மொட்டலி விட்டு போகுது. சின்ன பிள்ளைங்க போதும் எந்திரிங்க. 2 பேருமே வின்னு. இப்போ 200 ரூபா காசு தரேன். பாருங்க, 200 ரூபா காய போட்டிருக்கேன். இந்த 200 ரூபா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீச்சல் போட்டி. இப்போ வந்து நீச்சல் போட்டியில வந்து யாரு ஜெயிக்கிறீங்களோ ஆளுக்கு 100 ரூபா. இல்ல சொல்லு பாப்பா, என்ன இல்ல ரூல்ஸ் சொல்லு பாப்பா, என்ன ரூல்ஸ்? ஓகே, கட்டையில மண்டை இடிச்ச கூடாது, சரியா? இல்ல போட்டியாளர் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் என்ன? ஜீவிதா. நீச்சல் தெரியாது, ஓடி போய். உங்க பேர் என்ன? என் பேர் அம்மா கைப்பக்குவம், நீலவேணி. நீலவேணி தான் உன் பேரு. அம்மா கைப்பக்குவம். உன் பேரு பாப்பா? சுபிக்ஷா. எத்தனாவது படிக்கிற? 8வது. இதுக்கு முன்னாடி நீச்சல் போட்டியில கலந்துருக்கியா? உன் பேரு பாப்பா? உன் பேரு புரியல, தெளிவா சொல்லு. எஸ்டர். எஸ்டர் ராணி. சூப்பர். இதுக்கு முன்னாடி நீச்சல் போட்டியில கலந்துருக்கியா? நில்லு. இல்லைங்க, நான் அங்க போயிடுறேன். நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வரணும், ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஜீவிதா, நீ டிஸ்குவாலிஃபைடு. கிடையாது, நீ அவுட்டு. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட், இந்த பாப்பா செகண்ட், இந்த பாப்பா தேர்டு. ஜீவிதாக்கா அன்குவாலிஃபைடு. நீச்சல் இந்த அக்காக்கு நீச்சல் அடிக்க சொல்லி கொடு. நான் சொல்லி தரேன். உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமாம்மா? நீ சொல்லி கொடுமா. சரி, நீச்சல் தெரியும். ஆத்து பக்கம் தான் குடியிருந்தோம். இவ்வளவு வயசுல ஆத்துலயே எந்த நேரம் போய் எப்படி போயிருக்கேன். இதே மாதிரி நான் ஆத்துல இருக்கேன். இந்த பாப்பா எங்கேயுமே தேட தேவையில்ல, வாய்க்கால வந்து பார்த்தா. நீ எத்தனாவது பாப்பா? எஸ்டர் ராணி. ஓகே. சின்ன வயசுல இருந்தே எங்க சொந்த ஊரே சின்ன வயசுதான். அதான் சின்ன வயசு. The next day. ஏறாமா? தயார். நான் இது வாய்க்காலுக்குலாம் போயிட்டு பளபளப்பா ரெடி ஆயிட்டியாட்டிக்குது. ஆமா, அப்படியே வாய்க்கால் பறந்து பளபளப்பா தான் ரெடி ஆகணும். எனக்கு குளிச்சுட்டு வந்தோம்.
அப்புறம் ரெடியாக வேண்டியதான். சரிம்மா, ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடைச்சிருச்சு. இப்ப செஞ்சிருவோமா? செஞ்சிருவோம். என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இங்க காட்டுறோம் என்னன்னு. ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க பார்த்த அந்த வாய்க்கால் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு, லொகேஷன் எங்க ப்ரோ இருக்குன்னு நிறைய பேர் எக்கச்சக்க கமெண்ட் இருந்துச்சு. அந்த வாய்க்கால் எங்க இருக்குன்னு சொல்லுமா? ஆமா, கரெக்டா வந்து எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம புது வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்கு. அந்த ரோடு பேர் என்ன சொல்லுவாங்க? தெக்குப்பாளையம் ரோட்ல உள்ள வந்தோம்னாவே வாய்க்கால் ரோடு. உள்ள வாய்க்கால் தான். அது பேரே வாய்க்கால் ரோடுமாங்க. நம்ம தெக்குப்பாளையம் உள்ள வந்தோம்னாவே வாய்க்கால் தான். அது அப்படியே வந்துட்டே கடைசியில வந்தாதான் எங்க வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி தான் வாய்க்கால். ஸோ பள்ளிவிளையம், ஈரோடு, வெப்படான் சைட்ல இருந்தீங்கன்னா வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டேன். நிறைய பேர் எங்க இருக்கு எங்க இருக்கு நிறைய பேர். ஏன்னா கரெக்டா அந்த மரம் சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்குது. நீச்சல் அடிச்சு விளையாடிட்டு தலை குளிச்சுட்டு வந்தோம். சூப்பரா இருக்குது. சரி, இப்ப நம்ம சமையல் ஆரம்பிப்போமா? சமையல் ஆரம்பிக்கலாம் வாங்க, நீங்களும் வாங்க. சமைச்சு சாப்பிடுற வீடியோ இது. வந்து அச்சு முறுக்கு தான் செய்ய போறோம். இந்த அச்சு முறுக்கு வீடியோ வந்து நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது. ஆடியெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா எல்லா பொருளெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சு கடைசியில இதை போய் தேடி எடுக்கலாம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிச்சனையே ஃபுல்லா அலாசி எடுத்துட்டோம். கிடைக்கவே இல்லை. அப்புறம் நேற்றுக்கு தான் அது கிடைச்சது. சரி, இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அச்சு முறுக்கு தான். இது வந்து நம்ம வீடு காலி பண்ணும் போது நானும் கண்டுக்கால வீடுகள் வந்து நிறைய ஜாமத்து போடும்போது எங்க எதுல கிடைச்சது எனக்கே தெரியல. தேவ சம அச்சுமுறை செய்யலாம்டா அப்படின்னு எங்கடா அது அப்படின்னு கபோர்டு கூட எல்லாம் தேடி சளிச்சு போய் கிடைக்காத விட்டுட்டோம். மாட்டி சாதாரணமா ஏதோ ஒரு பொருள் எடுத்தோம், மேல் கபோர்ட்ல கடந்தது. சரிம்மா செய்யலான்னு எடுத்துச்சு. இப்போ அது அச்சு முறுக்கு தான் செய்யலான்னு. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த அச்சு முறுக்கோட மிஷின் வந்து அமேசான்ல வாங்கினது. எனக்கு தெரிஞ்சது 150 ரூபாய் 100 ரூபாய் எவ்வளோன்னு தெரியல. நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால நமக்கு ஒட்டாம வரும், ஈஸியா பண்ணிக்கலாம். மித்த இரும்பா இருந்ததுன்னா உங்களுக்கு இது பழக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பழக்க வேண்டியது இல்லை, டைரக்டா பண்ணிடலாம். செஞ்சிருக்கிறோம்ல மாடியில செஞ்சோம். அங்கேயே மாடியில நம்ம செஞ்சோம். பழைய வீட்டுல இருக்கும்போது வாங்கிட்டோம். இது இப்ப வாங்கி போடுற 2-3 வருஷமே இருக்கும். ஆமா, இதை கொஞ்சம் நல்லா கழுவிக்கலாம். இஷ்டத்துக்கு முடிச்சு போட வேண்டியது. இப்போ உட்காந்து காய்ச்சி கிளிக்கிறேன். ஆமா, இந்த முடிச்சு போட்டு எடுக்க முடியல கண்ணே. மேல் முடிச்சு போட்டுதுன்னா இருக்கும். என்ன மாவு? அதான் பாக்குறேன். அரிசி மாவு கண்ணே. அரிசி மாவு அளவு பாருங்க. நம்ம எது இருக்குதோ அதை அளவு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கப்பு எடுத்துருக்கிறேன். இதுல வந்து மைதா மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, சக்கரை 1 கப்பு, மொத்தம் ஒவ்வொரு கப்பு தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டுல வச்சுக்கலாம், அதனால சளிச்சு போட்டுக்கலான்ட்டு சளிச்சுக்கலாம். என்ன மாவுனே தெரிய மாட்டேன். எல்லாம் இந்த ஒயிட் கலர்ல போட்டதுனால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைதாவா கார்ன்ஃபிளவரா அடிச்சு விட அப்படியே. சரி சரி, கையை வச்சுட்டு வலுவலுன்னு இருக்கும். மாவு தெரியுமில்ல. இது 1 கப் எடுத்துக்கோ. சோ எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல 1 கப். மைதா மாவு 1 கப் பாருங்க. இது 1 கப் எடுத்துக்கலாம். இதையும் சளிச்சுக்கோ, எல்லாம் சளிச்சுக்கோ. இந்த மாவுல பிரிஞ்சிருக்கிறதே இவ்வளவு நாள் மாவு தாங்க தெரியல. இந்த மாவை எப்பயே பூச்சி விட்டுருக்கோம். எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க அம்மா ஃப்ரீசர்ல வச்சிரும். எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். நல்லா இருக்குங்கண்ணே. கூலிங்கா இருக்கிறதுக்கு மாவுல கெட்டு போகாது. யாரு உனக்கு இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தா? இது என்னது போய் சொல்லிதான் இருக்கு, நமக்கே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாம் ஃப்ரீசர்ல வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து புளி மாவு இங்க இதுதான் இருக்கு. சாப்பிட்ற ஐட்டம் எதுவுமே இல்ல. 1 கப் இதையும் சளிச்சுக்கோ. 3வது சக்கரை 1 கப்பு, 4 ஏலக்காய். இது வந்து மிக்சியில போட்டு ஒரு பொடி பண்ணிக்குவோம். ஏன்னா அப்படியே கடைசியா கழிவு கஷ்டம். அதனால மிக்சியில போட்டு ஒரு போட்டு வச்சுக்கோம். பவுடர் சுகர் இப்போ வந்து ரெடி பண்ண போறோம். ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க அச்சு முறுக்கு சாப்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீ சாப்பிட்டுருக்கீங்க அச்சு முறுக்கு? பாக்கெட் பாக்கெட்டா வைப்பாங்க. பாக்கெட் 10 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய். ஃபர்ஸ்ட்ல 10 ரூபாய்க்கு இப்ப 20 ரூபாய் போச்சு. ஆனா மொத்த செலவு எவ்வளவு? ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் செலவு பண்ணா போதும். நிறைய எக்கச்சக்கமா செய்யலாம். இந்த ஒரே ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதும். இங்க பாருங்க, இது ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா போதும், காலத்துக்கே கிடக்கும். இது அதிகமான விலையெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் என்ன ஒரு 150 ரூபாய் வரும், அவ்வளவுதான். ஆவி பறக்குது. ஆவி ஆவி அரைச்சிருக்கேன். அதுக்குள்ள 2 சுத்துல இதாயிருச்சு. சக்கரை தானே ஆசை. ஏலக்காய் வாசம் மூக்கு தூக்குது. அரைச்சிட்டு நைஸா ஏலக்காய் 4 போட்டு இதுல இது சேர்த்துக்கோ. கரெக்டா எல்லாமே ஒவ்வொன்று. அரிசி மாவு 1 கப்பு, மைதா 1 கப்பு, சக்கரை 1 கப்பு. வேற எந்த டிஃபிகல்ட்டான பொருள் எதுவுமே தேவையில்ல. ஈஸியா வேலை முடிச்சிடலாம். டக்குன்னு நம்ம
பாருங்க 3 மாவையும் நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல என்னமா பண்ணணும்? இது வந்து நம்ம எள்ளு போட்டு கலக்கிற வேலை கொடுக்கணும். சரி, எள்ளு இல்லாதவங்க என்ன பண்றது? எள்ளுல இல்லைன்னா சும்மா நம்ம செய்ய வேண்டியதா. எள்ளு இந்த மாவே இல்லைன்னா என்ன பண்றது? மாவே எதுவுமே இல்லைன்னா மாவே இல்லைன்னா கம்முனு அரிசி மாவு தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து தோசை தின்னா கலந்து அவ்வளவுதான். ஆமா, என்னமா வெள்ளை கலர்ல இருக்கு எள்ளு? எள்ளுக்கு அவ்வளவுதான். அது வந்து தோல் எடுத்தது, தோல் எடுத்தது வெள்ளை. நீ பாட்டுக்கு அடிச்சு விடக்கூடாது. கருப்பு வேற வெள்ளை வேற. அதோட கருப்பு வேற வெள்ளை வேற ரெண்டு இருக்குதா? உன் மனசுல மாதிரி கருப்பா இருக்கிறீங்க வெள்ளையா இருக்க தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, ஏதோ ஒரு எள்ளு உங்ககிட்ட உங்ககிட்ட எந்த எள்ளு இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கருப்பு எள்ளு போட்டா கொஞ்சம் அழகா தெரியும், எடுத்து தெரியும். தனியா தெரியும். கருப்பு கலர்றதுக்கு தெரியும். கருப்பு கருப்பா மாவு வெள்ளையா வெள்ளை எள்ளு போடணும்னா வெள்ளையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மாவு வந்து நல்லா கலக்கியாச்சு. இப்ப வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா நான் வச்சு அடிச்சு விட்டுக்கோ. கையில கலக்க வேண்டியதுல நம்ம அதை வச்சு அடிச்சு விட்டுக்குவோம். இப்போ எந்த பதத்துக்குமா இருக்கணும்? இதா நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு வரணுங்கண்ணே. ஓகே ஓகே, நல்லா கலக்கிட்டு காட்டிக்கலாம். மாவு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல, நிறைய இருக்குது. ஒரு ஆர்வத்துல நாங்களும் ஒரு பெரிய கப்பா எடுத்து போட்டோம். நிறைய போட்டுட்டேன், போன தப்புல சுட்டு எடுக்கணும் போல அவ்வளவும். ஆமா, இன்னொரு ஸ்பூன் போடுவேன். எள்ளு கண்ணியே தெரியல, அதுக்கோசரம் 3 ஸ்பூன் எள்ளு போட்டுட்டேன். ஏன்னா மொத்தம் 3 கப்பு மாவு, ஒரு கப்புக்கு இது கணக்கு போட்டாலும் 3 கப்புக்கு 3 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இதோட 3வது டைம் வெளியில போயிட்டு வந்துட்டோம். வீடியோ பெருசா கட்டுறது தப்பு. போயிட்டு வரதுக்குள்ளாரே 1/4 மணி நேரம் ஆயிடுது. கொரியருக்கு வந்தாங்க, பத்திரிக்கை வைக்க வந்தாங்க, அப்புறமா நாயம் பேசுறதுக்கு போயிட்டு வருது. நாயம் பேச உட்காந்து இருக்கிறாங்க. சரி வீடியோ முடிச்சுட்டு வரமானே, இங்கே வீடியோ 8 மணிக்கு மேலே மாட்டேங்குது. நாயம் பேச முடியாது. நீங்களா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடின உழைப்புக்கு அப்புறம் நல்லா இந்த அளவு கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு இட்லி மாவு பார்த்து கலக்கி வச்சுக்க வேண்டியது. நம்ம அச்சி வந்து நம்ம எண்ணெயில தான் வைக்கணும். எண்ணெயில வச்சு இது நல்லா சூடு ஆயிடுச்சுன்னா நம்ம மாவு வச்சு நல்லா ஒட்டுமே டக்குனு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். அதே மாதிரி இப்போ அச்சி நம்ம எண்ணெயில வைக்கலாம். இந்த அச்சி மிஷின் சூடு இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பார்த்துருவோம். இதில் இப்போ நான் வச்சு பார்க்குறேன். இது காஞ்சிச்சு நமக்கு தெரியல, வச்சோம்னாவே தெரியும் மாவு ஒட்டுறது. முழுசா முழுக்க கூடாது, முக்காவாசி முழுக்கினா போதும். போதுமா? அதையும் டைரக்டா வந்து வடசட்டிக்குள்ள வச்சிடக்கூடாது. அதை அப்படியே தொங்கின மாதிரி வைக்கணும். அப்படியே அது வெந்ததுல உள்ள அப்படியே இறங்கிக்கும். வருது. சூப்பர். கம்முனு வரட்டும், நீ சொல்லாத. வாய் ஃபர்ஸ்ட் வைக்க கூடாது. அப்படி வச்சா வராது போயிடும். பாரு வல்ல பாரு, வாய் வைக்க கூடாது. ஏன் வர மாட்டேங்கிற? அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டி இருக்கு பாரு. கரெக்டா எந்த ஒரு பிசுறு இல்லாம கரெக்டா வைங்க, அப்பதான் வரும். டக்குன்னு கொஞ்சம் வேவட்டுமா, வெந்தா அதுவே வந்துருமா. என்ன டெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் உழுகாம இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்க வேண்டியது. அதுல தண்ணி கலந்துக்கலாம் பாக்குறேன். வச்சதுமே உளுந்துடணும், உழுக மாட்டேங்குது. அதனால நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம். பாருங்க, எடுக்க வர மாட்டேங்குது. என்ன ஃபால்ட்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கோம். 1 hour later. நடந்த உண்மையா சொல்லு பார்க்கலாம். கொரோனா போது செஞ்ச சூப்பரா வந்தது. இப்ப வரவே இல்ல. இப்ப வந்து ஜீவில வந்து நான் செஞ்சு பாக்குற மாதிரி செஞ்ச அப்படியே கடவுள் கொடுத்துல ஆயாலையும் நீங்க கும்பிட்டுட்டு மாறி எல்லாத்தையும் இப்ப நல்லா வருது. போடக்கூடாது எனக்கு, ஆனா அந்த வார்த்தை வாய் வச்சா அப்படின்னு சொல்லி ஏன்டாடி வரவே இல்ல. பயங்கர கஷ்டமாயி போச்சு. இப்ப அடுப்பு சன்னம். ஆக்சுவலா வந்து மாவு வந்து 1 கப்பு மைதா 1 கப்பு அரிசி மாவுன்னு போட்டோம்னா அப்படி போடக்கூடாது. 1 கப்பு அரிசி மாவு 1/2 கப்பு மைதா தான் போடணும். வீடியோல நாங்க போட்டுக்கிறோம், அதை பார்த்துதான் கரெக்டா இருக்கும். வேற வீடியோ பார்த்து செஞ்சு வரவே இல்ல. மாட்டி நம்ம வீடியோ போட்டு பார்த்துதான் மாட்டி 1/2 கப்பு அரிசி மாவு கலந்தங்காட்டிதான் இப்ப வருது. 1/2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு மைதா. கணக்கு பிரகாரம் வந்து 1 கப்பு அரிசி மாவு 1/2 கப்பு தான் மைதா மாவு போடணும். போட்டு அடுப்பு வந்து சிம்லயே வச்சு எடுத்தோம்னா வந்துடும். வேகத்துல வேக வைக்க கூடாது இருக்குது. கொஞ்சம் எடுத்து போடலாம். கொஞ்சம் சூடு பண்ணி. எப்படி ஜீவி, இதுக்கு முன்னாடி கடையில ஏதோ வேலை செஞ்சிருக்கியா? எதுவுமே இல்ல, அடுப்பு கம்மி பண்ணி வச்சாங்க கரெக்டா வந்துருச்சு. சரி, எங்க அம்மா வந்து வேற பிளான் போட்டு இருந்துச்சு. சரி இதுல எப்படி கச்சாயமாச்சும் போடலாம் அப்படின்ட்டு. ஆமா, என்ன பண்ண எனக்கே கடுப்பாயி போச்சு. எடுக்கவே முடிய மாட்டேங்குது. பயங்கர கஷ்டம் ஆயிடுச்சு. மாவு வேற இவ்வளவு கரைச்சி வச்சுட்டோம். பார்த்தேன் கச்சாயத்தை கம்மி வலிச்சு போட்டேன். வேலை முடிஞ்சு கொஞ்சம் சோடா படிச்சு விட்டுன்னு நினைச்சேன். கடவுள் கொஞ்சம் காப்பாத்திட்டாரு.
ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு எப்படி வந்து எடுத்திருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த மிஷினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுடுற எண்ணெயில் வந்து ஒரு 10 செகண்ட் நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். நல்லா சூடான உடனே நல்லா அந்த சூடாக இருக்கும் போதே இந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு மிஷினை வந்து ஒரு முக்காவாசி முழுகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே போயிட்டு இதில் வச்சிடணும். இந்த மாதிரிலாம் குறுக்கால வந்தால் வராது. பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஜீவிதா செஞ்சப்போ வந்துச்சு, என் கைக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம். வருமா? அவ்வளோதான், முக்காவாசி வந்துருச்சு. சேம் அதே மாதிரி தான். இங்கே வாங்கினேன் நல்லா இது இவ்வளோ நேரம் அது அடுப்பில் இருந்ததுனால சூடாக தான் இருக்கும். மறுபடியும் இதில் போய் முக்காவாசி முழுக்கிறோம், அப்படியே கொண்டு போய் இதில் வைக்கிறோம். இப்படி அப் அண்ட் டவுன் மோஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் வைங்க, எண்ணெயோட வைக்காதீங்க. பாருங்க எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோ மாவியும் சுட்டு இன்னொரு டப்பா அடுக்கி வச்சுட்டு இப்போ இந்த டப்பா சுட்டு வச்சு. டேஸ்ட்லாம் அப்படிமா இருக்கு? டேஸ்ட்லாம் செம்மையா இருக்குதுங்கண்ணே. மொறு சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருக்குது. சரி எடுத்து நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்படியே வச்சோம்னா நமக்கு வேற அளவுக்கு நான் டப்பா எடுத்து வச்சிருக்கிறேன். டேஸ்ட் செம்மையா இருக்கு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஓகே, டாடா, பை, see you. வாங்க, அச்சு முறுக்கு சுட்டுக்குறோம். வாங்க, நல்லா சேர்த்து சாப்பிடுவோம்.